வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடைசியாக கொடுத்துருந்த 3 மேட்ச் வரைக்கும் இது வரைக்கும் 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 3 மேட்ச்சுக்குமே நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 3 மேட்ச்லேயும் 2 மேட்ச்சுக்கு எக்ஸைட்டாக கேப்டன் பாசிபிலிட்டி பிளேயர்ஸை நம்ம எக்ஸைட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அது கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பழைய வீடியோவும் கொஞ்சம் செக் பண்ணிங்க. ஸோ எப்படி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது, எப்படி இதில் டீம்ஸை பிக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் புரிய வரும். வீடியோவில் யூஸ் பண்ணுறதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நீங்களாகவும் ப்ரெடிக்ட் பண்ணி செய்யலாம். ஸோ அதுவும் பெட்டர் ரிசல்ட் தரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஐபிஎல்லோட 5வது மேட்ச் ஜிடிக்கும் பஞ்சாபுக்கு இடையில் நடக்கும்போது அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வென்யூ பற்றி நிறைய பேர் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. இது நரேந்திர மோடி ஸ்டேடியம், கொஞ்சம் பெரிய ஸ்டேடியம் அகமதாபாத். ஸோ பெரிய ஸ்டேடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆவரேஜாக ஒரு 160லிருந்து 180 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜஸ் மேட்ச்சு பின்னர்ஸுக்கு கொஞ்சம் இங்கே சப்போர்ட் ஓரளவுக்கு இருக்கும். சென்னை அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம். பேஸ் பவுலருக்கும் மீடியமாக இருக்கும். ஸோ ஆல் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ லெவல்ஸை பற்றி பார்ப்போம். லெவல்ஸை பார்த்துட்டு கேப்டன் பிக்கெல்லாம் யாரெல்லாம் வரலாம், என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெவல்ஸு ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சாய் சுதர்ஷன் ஒரு 10 பேரை பிக் பண்ணுறோம். அது போக 2 பிளேயர் இம்பேக்டில் இருப்பாங்க. ஸோ யார் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ நம்ம எடுத்துருக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் காட்டிக்கலாம். ஸோ இங்கே கிளென் பிலிப்ஸ், சாய் சுதர்ஷன், கில். ஸோ இங்கே சாருக்கான் அல்லது ராகுல் திவாட்டியா, ஸோ 2 பேரில் ஒரு பிளேயர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம திவாட்டியாவை எடுத்திருக்கோம். ஸோ இது சேஞ்சஸ் ஆகலாம். இது ஆன் டைம்லையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், சிராஜ். ஸோ ஸ்பின்னர் பேஸில் சாய் கிஷோர். ஸோ கிட்டத்தட்ட இந்த 9 பிளேயர் ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ளே பண்ணுறக்கு. இன்னொரு 2 பேர், ஸோ இந்த 2 பேர்த்துக்கு இடையில் இம்பேக்ட் பிளேயர் லெவல்ஸில் இருக்கிற பிளேயர். மேபி ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கும்போது பிரதீஷ் கிருஷ்ணா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். பி கிருஷ்ணா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி இருக்கலாம் ஆல்மோஸ்ட். ஸோ இப்படி ஒரு அமைப்பில் லெவல்ஸ் ப்ரொஜெக்ட் ஆகலாம். இது ஒன்று. இன்னொன்று மஹிபா லோம்ரோரர். ஸோ அவர் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ரபடா மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேயரும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஓகே ரபடா விட்டுங்களா. இதில் ரபடா, செரால்டு கோச்சி 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர். ஸோ ரபடாக்கான ப்ரியாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 10 பேர் லெவல்ஸில் கன்ஃபார்மாக இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான பிளேயர். இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் பிரதீஷ் கிருஷ்ணா, மஹிபா லோம்ரோரர். ஸோ இந்த 2 பேர்த்துக்கு இடையில் இம்பேக்ட் பிளேயருக்கான சேஞ்சஸ் இருக்கும். சில நேரங்களில் சாய் சுதர்ஷன் கூட இம்பேக்ட் பிளேயரில் போக வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஆப்ஷன் மஹிபா லோம்ரோரர், பிரதீஷ் கிருஷ்ணா. ஸோ இந்த இதுக்குள்ளே லெவல்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது. இது ஜிடியோட லெவல்ஸ். ஸோ அடுத்தது பஞ்சாபோட லெவல் எப்படின்னா, விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஃபாரின் ஸ்லாட்டை யோசித்து பார்க்கும்போது அந்த இது வருது. ஸோ ஜிடி பற்றி ஃபாரின் பிளேயர்ஸ் பற்றி சொல்லணும்னா கிளென் பிலிப்ஸு, பட்லர், ரபடா, ரஷீத் கான். ஸோ ரபடா அல்லது செரால்டு கோச்சி. ஸோ அது ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பஞ்சாபை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபாரின் ஸ்லாட்டில் பார்க்கும்போது இங்கிலீஷ் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிற டவுட் வருது. சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர். சசாந்த் சிங்குக்கான ப்ரியாரிட்டி நாகல் விதேரா அல்லது சசாந்த் சிங் அப்படிங்கிற மாதிரி 2ல் ஏதாவது ஒரு பிளேயர் இருக்கும். ஸோ அதில் சசாந்த் சிங் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொன்று பிரியன்ஸ் ஆரியா. ஸோ இந்த பிளேயர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. டாப்பில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கோம். நிறைய வெப்சைட்லேயும் பார்த்தோம். ஸோ அவர் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மேக்ஸ்வெல், மாக்ரோ ஜென்சன், ஸ்டோனிஸ். ஸோ இந்த 3 பிளேயரும் ஃபாரின் ஸ்லாட்டில் இருந்து ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான்
நம்ம அந்த இடத்துல மேலே பிலிப்ஸ் விளையாடுவாரா, ஜேஸ் இங்கிலீஷ் விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வி வருது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஏசிங், யுஸ்வேந்திர சஹல், பர்க்யூசன், இன்னொன்று ஹெச் பிரார். ஓகேங்களா, ஹெச் பிராரை நம்ம பிக் பண்ணலை, ஸோ அது மட்டும் காட்டிக்கலாம். ஸோ இந்த லெவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் இந்த 3 பேரும் பர்க்யூசன், ஸோ 4 பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்டர் இது ரெகுலராகவே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ பவுலர்ஸ் ஃபாரினர்ஸாக இருப்பாங்க, பேட்டர்ஸ் மோஸ்ட்லி இந்தியன் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அது தொடரும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இந்த கணக்கில் தான் எடுத்திருக்கோம். மேபி இதில் யாராவது மிஸ் ஆனால் மட்டும்தான், மேக்ஸ்வெல்லோ ஸ்டோனிஸோ மிஸ் ஆனால் தான் இங்கிலீஷ் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் 2 பிளேயர்ஸ் இம்பேக்ட் பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நேஹல் வெதேரா, ஹெச் பிராட். ஸோ இந்த 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு ஸ்வீப் இருக்கலாம். ஒருவேளை இங்கே இருக்கிற சசாந்த் சிங்கோ பிஆரியா இருப்பார்னு தோணுது. இப்போ இருக்கக்கூடிய லெவலுக்கு ஓப்பனிங் ஸ்லாட்டில் அவர் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பிஆரியா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மிடில் ஃபாரினர் பிளேயர்ஸ், ஓப்பனிங்கில் இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ இது வந்து அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் இந்த லெவல் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஓகே, 2 டீமோட லெவல் இது தான், இப்படி தான் எடுத்திருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கேப்டன் ஆப்ஷன்ஸ், எந்தெந்த பிளேயர்ஸ் லாஸ் ஆனால் வின் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும், இப்போ எடுத்த லெவலை பேஸ் பண்ணி இருந்தால் மட்டும் இது எக்ஸாக்டாக நடக்க வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தால் கூட பெரிய அளவில் சேஞ்ச் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போது எக்ஸாம்பிள் நம்ம செகண்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம், ஐபிஎலோட செகண்ட் மேட்ச்சு. இந்த செகண்ட் மேட்ச்சில் கேப்டன் ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்காது, நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு அந்த செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான லெவல்ஸாக அமைஞ்சிருந்தது. அதில் இசான் கிசான், பட் நம்ம வீடியோவில் கேப்டன் ஆப்ஷனில் இசான் கிசானை கொடுக்கல. பட் நம்ம குரூப் டீமில் ஆன் டைம் லைனப்புக்கு அப்புறம் நடந்த சேஞ்சஸை பார்த்துட்டு கிசானுக்கு கேப்டன் கொடுத்துருந்தோம். நல்லாவே கிளிக்காக இருந்தது அந்த மேட்ச். நிறைய பேர் வின் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மற்ற 2 மேட்சுமே, ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்கட்டும், 3வது சிஎஸ்கே எம்ஐ மேட்சாக இருக்கட்டும், நம்ம வீடியோவில் என்ன கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருந்தோமோ அதே தான் வந்திருந்தது. ஸோ பெரிய அளவில் லெவல்ஸில் சேஞ்ச் இல்லாத போது எக்ஸைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மேட்சோட ஒரு ரவுண்டு மேட்சஸ் எல்லா டீமுக்கும் முடியுது. ஸோ அடுத்த மேட்ச்சிலேருந்து லெவல்ஸ் முன்னாடியே தெரிஞ்சிடும், மோஸ்ட்லி சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து இன்னும் பெட்டரான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு மேட்ச் கொஞ்சம் இந்த லெவல் இருந்தால் இந்த மாதிரி கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷனை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாப் பிளேயர்ஸ் யாரும் வெளியே போக மாட்டாங்க, பர்சன்டேஜ் ரீதியாகவும் குறையவும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மேட்சுக்கான கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப இந்த மாதிரியான அமைப்பு பேட்டிங் அல்லது பவுலிங்க்கு கேப்டன் கொடுக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச்சே அப்படி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ திரும்பவும் அதே மாதிரி வருது. அப்படி தான் இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கலாம், பேட்டிங் அல்லது பவுலிங். ஸோ இப்போது அந்த கேட்டகரியில் யாருக்கெல்லாம் கேப்டன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் கிளன் பிலிப்ஸ், சாய் சுதர்சன். ஸோ இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு வாய்ப்பு. ஆஸ் யூசுவல் இங்கே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சசாந்த் சிங்க்கு கேப்டன் ஆப்ஷன் வருது. பட் நம்ம அதை பிக் பண்ணலை, நீங்கள் அதை கொஞ்சம் திங்க் பண்ணிக்கலாம். கில்லுக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அவரை நம்ம கேப்டன் ஆப்ஷனில் எடுக்கலை. ஆன் டைம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கில்லு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஒரு 2-3 சேஞ்ச் வருதுன்னா நீங்கள் கில்லையும் கேப்டன் ஆப்ஷனில் எடுத்துக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். ஸோ அப்படி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கில்லுக்கும் ஒரு கேப்டன் சான்ஸ் இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நம்ம எடுத்த லெவலுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், சாய் சுதர்சன், கிளன் பிலிப்ஸ் பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷன் ஆகும். பவுலிங் கேட்டகரியில் ரபடா, பர்க்யூசன், ஸோ ஏசிங் அல்லது சஹல் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர். ஸோ 2 பேர்த்தையுமே நம்ம கேப்டன் ஆப்ஷனில் கொடுக்குறோம். கொஞ்சம் கேப்டன் ஆப்ஷன் அதிகமாகும், கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கங்க இந்த இடத்துல. சஹல், பர்க்யூசன் ஆன் டைம் ட்ராக் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கா இல்லை பேஸ் பவுலுக்கு தான் சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் யோசித்து அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சிராஜுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது கேப்டன் ஆப்ஷனில்.
ஸோ ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் கேப்டன் சாய்ஸை சூஸ் பண்ணுங்கள். என் பிளேயர்ஸ் இப்போ அதிகமாக தெரியும் உங்கள் கண்ணுக்கு பார்க்க. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்குதுன்னா, இப்போ லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னர்ஸை கொடுத்துருந்தோம். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேப்டன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவங்க தான் கேப்டன் ஆப்ஷன். மேட்சோட ஃப்ளோ, ஆன் டைம் பிச் ரிப்போர்ட், கண்டிஷன் இதெல்லாமே பார்த்துக்கணும். ஒரு வேளை பேட்டிங்கில் நல்லா ரன் வர்ற மாதிரி பிச் ரிப்போர்ட் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுது அப்படின்னா இந்த பிளேயர்ஸை கேப்டனாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 பிளேயரில் ப்ளஸ் கில் 2-3 சேஞ்ச் இருக்குது லெவல்ஸில் 2 டீம்லேயும் சேர்த்து. அப்படிங்கும்போது கில்லையும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தால் கேப்டன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வேறு யாராவது வரணும் பேட்டிங் கேட்டகரியில் அப்படின்னா அந்த புதுசாக நம்ம கொடுத்த பி ஆர்யா ரொம்ப ரிஸ்கி. நீங்கள் ட்ரை பண்ணுறது பேட்டிங் பேஸில் தான் அப்படின்னா அதில் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த பிளேயர்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இது கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் டீம் வின் ஆர் லாஸ் அப்படிங்கிறத தாண்டி பிளேயரை எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி லாஸ் ஆனாலும் ரஹானேக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த மேட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிலிப்ஸ் அல்லது சாய் சுதர்சன் மஸ்ட்டாக அவங்க டீமில் ஏதாவது ஒரு பிளேயர் லாஸ் ஆனால் கண்டிப்பாக வர்றக்க மாதிரி இருக்கும். ஜிடி லாஸ் ஆனால் கூட இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் கம்பல்சரி ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். மேபி வின் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம். இது கொஞ்சம் கன்சிடரபிள். அதே போல் ராகுல் திவேட்டியா, வாஷிங்டன் சுந்தர் எனி ஒன் பிளேயர் உங்கள் டீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். டெஃபினட்டாக ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேரும் ப்ளே பண்ணுற பட்சத்தில் ஒரு பிளேயர் கம்பல்சரி வரணும். 2 பேருமே பர்சன்டேஜ் ரீதியாக குறைவாக இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சொன்னது ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான். மேபி லாஸ் ஆகிறாங்கன்னா ஒரே ஒரு பிளேயரை கட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஃபிலிப்ஸை கூட அந்த இடத்துல கட் பண்ணி போகலாம். பட் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இந்த லோ பிக் பிளேயர்ஸில் மஸ்ட்டாக ஒரு பிளேயர் உங்களுக்கு இருக்கணும். அப்படியே லெவல்ஸில் லைன் அப் வந்தவர்கள் இவங்க உள்ளே இருந்தால் கூட 20% தாண்ட மாட்டாங்க. ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க. பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்சுக்கு பிக்கார் நாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிற பிளேயர். ஸோ சில டீமில் மிஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டின்னர் டிப்ஸு. பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ பஞ்சாப் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரார் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு உங்களுக்கு லெவல்ஸில் இருந்தார் அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஜிடி டீமை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறாங்க, ஜிடி கம்பல்சரி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துல சாய் கிஷோர், ரவிச்சந்திரன், சாய் கிஷோர் அல்லது சிராஜை ஒரு ட்ரம் கார்டா. சிராஜ் ஹை பர்சன்டேஜ் பிளேயராக தான் இருப்பார். பட் சாய் கிஷோர் லோ பர்சன்டேஜ் பிளேயர். ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது ட்ரீம் டீம் என்ட்ராக. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்ளையாவது சொன்னது பிபிகேஎஸ்க்கு ஃபேவராக போடும்போது, இது வந்து ஜிடிக்கு ஃபேவராக போடும்போது. ஸோ சிராஜ், சாய் கிஷோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ரஷீத் கான் கூட மேபி அவருக்கு கிடைக்க வேண்டிய விக்கெட் கூட சாய் கிஷோருக்கு மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படியே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிடி வின் பண்ணுது, பட் அவங்களோட மோஸ்ட் பிளேயரான ரஷீத் கானை மிஸ் பண்ணி அதுக்கு பொதுவாக சாய் கிஷோரை ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு ட்ரை. ஒரு 2-3 இது கொடுத்துருக்கோம். அது லெவல்ஸு பெருசாக சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கணும். நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கேப்டன் போகாதா, பட்லருக்கான வாய்ப்பு இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இந்த மேட்ச்சு இது அமைப்பில் இருக்கும்போது பட்லர் கேப்டன் வந்துச்சுன்னா இந்த சினாரியோவே மாறுற மாதிரி இருக்குது. ஸோ விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மட்டும் விக்கெட் கீப்பிங் செக்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் செக்ஷன் விசி. ஒருவேளை பவுலிங்கில் கேப்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்டிங்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் விசி, விக்கெட் கீப்பிங்கு விசி. ஸோ இந்த 2 இடத்த ட்ரை பண்ணலாம். பேட்டிங்கில் கேப்டன் யூஸ் பண்ணும்போது ஆப்போனன்ட் டீமில் கேப்டன் அல்லது சேம் டீமோட பவுலர்ஸாக விசி. ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த மேட்சிலிருந்து லெவல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட லெவல். ஸோ அதை வச்சு போடுவோம். ஸோ இன்னுமே பெட்டராக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.